பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த உயரிய தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதன்முறையாக பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த வாழும் பெரியார் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், தமிழகத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த இளைஞர்களின் வழிகாட்டி இளம் போராளி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவர், தமிழக மக்களின் குரலாக சட்டப்பேரவையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்னியார் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னை பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக நீதி பயணத்தில் அடையாளம் காட்டிய மறைந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் மாவீரர் ஜே குரு அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, மேலும் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த ஜெயங்கொண்டம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய பேச்சில் அங்கும் இங்கும் மட்டும்தான் இருந்ததை ஒழிய அங்கும் அலைந்து கொண்டிருந்தார் பேச்சு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை இங்கு பதிவு செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த ஜெயங்கொண்டம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், தொண்டர்களுக்கும், எனது குடும்பத்தாருக்கும், நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 17வது சட்டப்பேரவையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சட்டப்பேரவை என்பது மக்களின் கனவுகள், நம்பிக்கைகள், உரிமைகள் மற்றும் எதிர்காலம் குறித்து சட்டங்கள் இயற்றப்படும் ஜனநாயகத்தின் ஒரு புனிதமான இடமாகும். அரசியலில் அனைவருக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜெயங்கொண்டம் தொகுதி என்பது சோழர்களின் வரலாற்றை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடமாகும். இந்த மாமன்றம் வெறும் விவாத அரங்கமாக இல்லாமல் மக்களின் கனவுகளுக்கு ஜனநாயக முறைப்படி வடிவம் கொடுக்கும் அங்கமாகவும் இருக்க வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். எனது ஜெயங்கொண்டம் தொகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தருமாறு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் நீண்ட நாள் கனவு திட்டமான அரியலூர் சோழர்